மணிஷ். மணியா? எந்த ஊர் நீங்க? ராஜஸ்தான். ராஜஸ்தானா? எப்போ வந்தீங்க? ராஜஸ்தான் எப்போ வந்தீங்க? தீபாவளி. புரியல. தீபாவளி. அப்பாவியா? இல்ல ராஜஸ்தான்ல எப்போ வந்தீங்க? இந்த 2 மாசம். 2 மாசம். 2 மாசம். இப்பதான் வந்தீங்களா? இந்த பெரம்பூர் 2 மாசம். இந்த रायपुरम 1 ವರ್ಷ. 1 வருஷம். RSRM ஹாஸ்பிடல் அப்போசிட் அண்ணா பார்க் ಮುಂದೆ. இதெல்லாம் நீங்க ரெடி பண்ணுவீங்களா? இல்ல வேற யாராவது ரெடி பண்ணுவீங்களா? வீட்ல ரெடி பண்ணேன். வீட்ல ரெடி பண்ணா. வீட்ல மாஸ்டரா நீங்க மாஸ்டரா? இந்த மாஸ்டர் பேர் வேற ஆள் மாஸ்டர். சரி இதெல்லாம் ரெடி பண்ணி இதெல்லாம் பண்ணி உங்களுக்கு வந்து எவ்வளவு ஒரு நாளைக்கு சம்பளம் வருது? இந்த சம்பளம் எவ்வளவு? 500. இதுல வந்தா இல்ல ஓனர் வேற ஓனர்? நீ இல்ல ஓனர். இப்போ 500 சம்பளம் இல்ல. வண்டி உங்களுக்கு கிடையாது. வேலை கம்பெனி. டெய்லி சம்பளம் 500. டெய்லி. அந்த அளவுக்கு சம்பளம் கொடுத்தா வியாபாரம் இல்ல. வாசம். ஆகுதா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு. பசங்க? ஒன் பேட்டா. ஓகே நான் ஒரு டேஸ்ட் பண்ணி பாருங்க. எனக்கு இந்த கடைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. இந்த கடைக்கு இல்ல, இதே மாதிரி இன்னொரு கடைக்கு. ஆக்சுவலி நான் வந்து பொர்ஷாகத்துல வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் வீல் சேர்ல வெளியே வரும்போது நான் ஜூஸ் கல்ல இந்த மாதிரி பாதாம் மில்க் ஜூஸ் தான் குடிச்சேன். அன்னைக்கு குடிச்ச ஞாபகம். இந்த பக்கமா போகும்போதெல்லாம் இந்த கடையை நான் பார்த்து தான் இருக்கேன். எனக்கு இதை வந்து பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த ஞாபகம் தான் வரும். அந்த ஞாபகத்துக்காக தான் சரி நம்ம முதல்ல இந்த ஏரியாவில் பண்ற வீடியோ இந்த வீடியோவா இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை ட்ரை பண்றோம். இப்போ நான் இதுல பாதாம் மில்க் தானே, வேற என்னப்பா இருக்கு? பாதாம் மில்க் ஐஸ்கிரீம் ரெண்டுத்தையும் வந்து ஐஸ்கிரீம் வந்து தெரியாத 90s கிட்ஸே இருக்க மாட்டாங்க. இந்த ஐஸ்கிரீம் வந்து எல்லா 90s கிட்ஸ்க்கும் தெரியும். அதே மாதிரி இந்த பாதாம் கீரும் எல்லா 90s கிட்ஸ்க்கும் தெரியும். நானும் 90s கிட்ஸ் தான். அதனால வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்க போறேன். வாங்க என் கூட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? நம்ம கூட கேமராமேன் அவருக்கு நான் ஒரு செல்லமா ஒரு பேர் வச்சிருக்கேன். அவர் சொன்னா அவர் சிரிக்கிறாரு. அதனால செல்லமா பேரை வந்து நான் அப்புறமா அவங்களுக்கு தனியாக சொல்றேன் வாய்ஸ் பண்ணும்போது. ஓகேவா? வாங்க பாதாம் மில்க் செக் பண்ணி பார்க்கலாம். குடிச்சு நல்லா இருக்கான்னு சொல்றேன். எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஆக்சுவலி அப்பெல்லாம் வந்து கண்ணாடி டம்ளர்ல தான் கொடுப்பாங்க. அதுவும் நீங்க நோட்டீஸ் பண்ணுங்க, இப்பெல்லாம் பேப்பர் கப் வந்துச்சு. இந்த பேப்பர் கப்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, கண்ணாடி கப் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இது வந்து நான் வந்து என்னோட கஸ்டமருக்காகவும் நான் எல்லாருக்காகவும் சொல்றேன். பேப்பர் கப்பு வந்து எப்பவுமே யூஸ் பண்ணாதீங்க, கண்ணாடி கப்பு யூஸ் பண்ணுங்க. ஓகே. ஆனா இதுலயே வந்து ஒரு பெட்டர் என்னன்னா, என்ன ஃபோக்கஸ் பண்ணுப்பா, இதுல என்ன ஒரு பெட்டர்னா, நீங்க பேப்பர் கப் கொடுக்குறீங்க, பிளாஸ்டிக் கப் தான் கண்டிப்பா யூஸ் பண்ணவே மாட்டாங்க. மேக்ஸிமம் எவ்வளவு பிளாஸ்டிக்லாம் ஒழிக்க முடியும். கண்ணாடி கப் இல்லைன்னா இது இந்த சைஸ் கண்ணாடி கப் வாங்க. ஆக்சுவலி ஒரு டம்ளர் எவ்வளோ இது பிரைஸ் 20. இதோட பாதாம் வந்து 20. நல்லா கூலிங்கா இருக்கு. அதே நேரத்துல வந்து ஒரு ரூபாய்க்கும் முந்திரி பருப்பு வருது, பாதாம் பருப்பு வருது. சொன்ன மாதிரிதான் பாதாம் பருப்பு வேர்க்கடலை எல்லாமே வருது ஒரு ரூபாய்க்கு.
கண்டிப்பா சூப்பரா இருக்கு. டேஸ்ட்டை மாறவே இல்லை. நல்லா யோசிச்சு பார்த்தாலும் நான் 25 வருஷத்துக்கு சாப்பிட்டுருக்கேன், அதே டேஸ்ட் அப்படியே இருக்கு. பட் ஆனால் சைஸ் தான் மாறிச்சு. அப்போ அதே 10 ரூபா 5 ரூபா தான் இருக்கும், ஆனால் பெரிய கப்பு. இப்போ 20 ரூபா சின்ன கப்பு. ஓகே, ரேட் ஏறிச்சு, விலைவாசி ஏறிச்சு, பாதாம் பருப்பு ரேட்டே ஏறிச்சு, அவருக்கு சம்பளம் 500, நிறைய விஷயம் இருக்குல்ல, ஓனரும் அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு போடுவாங்க. சூப்பரா இருக்கு. இப்போ பாதாம் கீரை பெரம்பூர் இந்த சைடு யார் வந்தாலும் 90s கிட்ஸ் வந்து யார் வந்தாலும் இதை ட்ரை பண்ணுங்க. எங்க பார்த்தாலும் இங்க தான் பார்க்கணும் இல்லை, இந்த பாதாம் மில்க் வந்து எங்க பார்த்தாலும் 90s கிட்ஸ் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இது 90s கிட்ஸ்க்குலாம் மறக்க முடியாத ஒரு ட்ரிங்க், ஸ்கூல் ட்ரிங்க். ஸ்கூல்ல நீங்க சாப்பிட்டுருப்பீங்க கண்டிப்பா. ஓகேவா, நான் அந்த பாதாம் கீர் குடிச்சிட்டேன். அடுத்தது ஐஸ்கிரீம் தான். ஐஸ்கிரீம் பாருங்க, பேசுறீங்க போது இன்னும் கூட பாருங்க கஸ்டமர் வந்து நினைக்கிறேன். ஓகேவா, பாதாம் கீர் குடிச்சிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணி பார்க்க போறோம். ஆல்ரெடி எனக்கு வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கு. இந்த கடையை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த கடையை காட்டணுன்றதுக்காக மட்டுமே நான் இந்த ஐஸ்கிரீமும் ட்ரை பண்றேன். கண்டிப்பா நீங்களும் வந்து பாருங்க, இந்த கடையில பாருங்க வாங்கிட்டே இருக்காங்க பாருங்க, இன்னொரு கஸ்டமர் வந்துட்டாங்கம்மா. ஓகேவா, இது மாதிரி தான் ஒரு கடை வந்து நல்லா போகிற காரணமே இதுதான். 90s கிட்ஸும் சரி 2K கிட்ஸும் இதை ட்ரை பண்றாங்கன்றது இந்த வாங்குறத பத்தி தெரியுது. அதனால யாரா 90s கிட்ஸ் இருந்தாலும் சம்மர் டைம்லயும் சரி, ஆஃப்டர்நூன் ஈவினிங் டைம்ல கண்டிப்பா சாப்பிடலாம். இது ஒன்றும் நல்ல பொருள் தான். ஓகேவா, நான் அடுத்தது ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அதோட ரிவ்யூ சொல்றேன் உங்களுக்கு. அதே தாங்க 90s கிட்ஸ் சாப்பிட்ட ஐஸ்கிரீம் தான் இது. வந்து எல்லா 90s கிட்ஸும் வந்து லைக் பண்ணுவாங்க. ஓகேவா, மறக்காம நீங்களும் இந்த வண்டி எங்க பார்த்தாலும் கண்டிப்பா நீங்க சாப்பிடுங்க. ஓகேவா, ஐஸ் ரொம்ப கோல்ட் ஆயிட்டு உருகிட்டு இருக்கு, ஐஸ் ரொம்ப உருக ஆரம்பிச்சிச்சு. எனக்கு ஒரே என்னன்னா, இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நான் நம்மளோட சேனல்ல கண்டிப்பா ரெகுலரா வரும். நீங்க ரெகுலரா பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பட்டனை லைக் பண்ணுங்க. ஒரு வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஃபுல்லா பார்த்து ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகேவா, உங்க ஏரியால இந்த மாதிரி கடை ஏதாவது புது கடை டிஃப்ரெண்ட் கடை ஏதாவது இருந்ததுன்னா என்னோட கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா நாங்களும் அந்த கமெண்ட்டுக்கு வந்து இந்த கடைக்கு டேஸ்ட் பண்ணி சொல்றோம். ஓகேவா, அதே மாதிரி உங்களோட ஏரியால என்னென்ன கடையில வந்து ரேட்டு கம்மியா இருக்கும் அதெல்லாம் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஐஸ் பாருங்க உழுது, நான் வீடியோ சீக்கிரமா முடியலன்னா ஐஸ் ஃபுல்லா மேல வந்துடும். கண்டிப்பா நான் சாப்பிட்டு இந்த வீடியோ முடியல. தேங்க்யூ வெரி மச்.